கொஞ்சம் எல்லாரும் உங்கள் லைஃப்பை ஒரு நிமிஷம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு சோறு தான் முக்கியம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் டே. ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். எங்களுடைய ரீஜூனியனுக்கு போவோமா? ஃபைனலி அந்த நாள் வந்துட்டு. ரொம்ப நாளாக பிளான் போட்டுட்டு இருந்தோம். அது சொதப்பி இன்றைக்கு தான் கைகூடி இருக்கு. பிகாஸ் 8 இயர்ஸுக்கு பிறகு நம்ம 18 பேட்ச் ரீஜூனியனில் எல்லாரையுமே மறுபடியும் மீட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் ஃபுல் எனர்ஜியோடு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ரீயூனியன் ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருமே அவங்கவங்க கரியரை பார்த்து போயிட்டோம். ஸ்டடீஸ், ஒர்க், லைஃப் எல்லாருமே பிஸி ஆகிட்டோம். ஆனால் இன்றைக்கு அந்த ஓல்டு மெமரிஸ் எல்லாமே திரும்ப ரிவ்யூ ஆக போகுது. ஸோ இன்றைக்கு ஃபுல் ஃபன், ஓல்டு மெமரிஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ் எல்லாமே இருக்குமென்று நம்புகிறேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க. ஆக்சுவலி நான் கேர்ள்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். எங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் பாய்ஸ் ஸ்கூல் இருக்குது. அவங்கள நாங்கள் சகோதர ஸ்கூல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இருந்தாலும் டியூஷனில் எல்லாருமே ஒன்றா தான் படித்தோம். ஸோ இந்த ரீஜூனியனில் அவங்களும் அட்டென்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஹோலுக்கு வந்துட்டோம், உள்ளே போக போகிறோம். இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது என்னமோ சிம்பிளாக தான் இருந்தது. உள்ளே போகைக்க தான் தெரியுது, அடடா இவ்வளவுக்கு கிராண்டாக வந்து நம்ம ரீஜூனியன் நடக்க போகுது அப்படின்ட்டு. ஒரே கிளிகிழிப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஹோலுக்குள்ளே போனதுமே என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரையுமே பார்த்ததும் நான் 8 இயர்ஸுக்கு முன்னால் போயிட்டேன். ஏன்னா ஸ்கூல் டைமில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஆனஸ்ட்லி இந்த மூமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு 96 மூவி ஃபீல் தான் வந்துச்சு. ஏனெண்டா அந்த மூவியில் தான் வந்து ரீஜூனியன் என்ற விஷயம் எப்படி இருக்குமென்று பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கும் கூடத்தான். அதே சமயம் இங்கே இருந்த ஒவ்வொரு விஷயமும் வந்து என்னோடய ஸ்கூல் டைமை ரொம்பவே மிஸ் பண்ண வச்சுச்சு. இப்படியே எங்களுடைய ரீஜூனியனும் ஸ்டார்ட் ஆயிட்டு. ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு விஷயமே வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்க நேம் இருக்கிற கீடேக்கை வந்து கலெக்ட் பண்ணணும். அந்த கீடேக்கை கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபன்னான ப்ராப்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ப்ராப்லையும் செம்ம ஃபன்னி வேர்ட்ஸ் எழுதியிருந்துச்சு. எல்லாருமே ஒவ்வொன்று சூஸ் பண்ணி எடுக்கணும். நானும் எடுத்தேன். எல்லாருக்கும் என்னமோ தெரியல, ஆனால் எனக்கு வந்ததை பார்த்தோன்னே எனக்கு உடனே சிரிப்பு வந்துட்டு. எனக்கு வந்த விஷயம் வந்து சைலண்ட் கில்லர். சரி, இருந்தாலும் ஏதோ ஒன்று மச் ஆகுது போல், அதுதான் எனக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு நினச்சிட்டு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு குரூப் ஃபோட்டோ தான்.
ஃபோட்டோ எடுக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்கலை, ஆனால் எல்லாரையுமே ஒரே ஃப்ரேமில் நிற்க வைக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்காகவே இருந்தது. கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட் ஹைட் அணிலுங்கன்னு செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலி செம்மையாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த ஃபோட்டோ எடுக்கும்போது ஸ்கூல் டேஸில் நாங்கள் கிளாஸில் ஃபோட்டோ எடுப்போம்ல, அந்த ஃபீல் தான் வந்தது. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அப்போ ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருந்தோம், இப்போ அப்படி இல்லை. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் அப்படியே இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு கலாட்டான்னு பார்த்தா பாய்ஸ் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களே பாருங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த கிடமே திணறிட்டு சிரிப்பால. என்னடா அப்போ ஏதாவது வித்தியாசமா சிறப்பாக ஆடும் வித்தியாசம் ஆடுவோம். போய் அந்த கடைசியோட யாரு நான் டான்ஸி மாதிரி வடிவா இல்லையோ இல்லை கீர்த்தி மாதிரி கெத்து தான் காட்ட தெரியாதா? நான் என்ன சதாம உடம்ப ஏற்றி காட்டவா? உங்களுக்கு உமாகரன் மாதிரி பேட்டிங் பண்ண தெரியுமா? இப்படியே ஃபன்னாக செம்ம ஹாப்பியாக போயிட்டு இருந்துச்சு ரீஜூனியன். அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பையன் பாடியிருந்தான். அது என்னமோ அவன் நல்லா தான் பாடினான், ஆனால் அவனுடைய பாட்டுக்கு என்னொருத்தான் ஸ்கோர் வாங்குறான் பாருங்க எப்படின்ட்டு. அப்படியே கேம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து மாறி மாறி நடந்துச்சு. எல்லாருமே செம்ம எனர்ஜியோட நல்ல வைப்பில் தான் இருந்தாங்க. இப்படியெல்லாம் நல்லா போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு கேம் வந்துச்சு. அது என்னென்னா சாங்ஸ் கண்டுபிடிக்கணும். நாங்கள் லிப் மூமெண்ட் இல்லாமல் அதை செய்து காட்டணும். அவங்க எல்லோரும் அது என்ன சாங்ஸ்ன்னு சொல்லணும். சரி பார்த்துடலாம் செய்திடலாம் அப்படின்ட்டு நானும் தைரியமாக போயிட்டேன். ஃபஸ்ட்டு சாங் வந்து எனக்கு சடன்லி அந்த ஸ்டெப்ஸ் ஞாபகத்துக்கே வரையில. நானும் முடிஞ்சளவு ஏதோலாம் பண்ணி பார்க்குறேன், பட் என்னால் முடியலை, அவங்களும் கண்டுபிடிக்கலை. அடுத்த பாட்டு என்னண்டா, கொஞ்சம் தெரிஞ்ச பாட்டாக இருந்துச்சு. ஏதோ தட்டு தடுமாறி எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சு அவங்கள சொல்ல வச்சுட்டேன். மூணாவது சாங்கும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி டான்ஸ் பண்ணி காமிச்சிட்டேன். நாலாவது சாங் வந்து அது காமிக்கிறதுக்கு முன்னாலேயே அவங்க கெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம தளபதியோட சாங். அதை யார் தான் கண்டுபிடிக்க மாட்டாங்க, தளபதி கச்சேரி சாங் தான். ஸோ 4 சாங்ஸில் ஒரு சாங்ஸ் கண்டுபிடிக்க முடியலை. இருந்தாலும் செம ஃபன்னாக இருந்துச்சு இந்த கேம்ஸ் எல்லாமே.
அடுத்தது என்ன, டிஜே தான். எல்லாருமே மாஸ்க் காட்டிட்டாங்க. இந்த நாள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருடைய ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. சரி, டிஜே டான்ஸ் எல்லாமே முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு என்ன, நம்ம ஐட்டம் தான். நமக்கு சோறு தான் முக்கியம். டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்ட போயிட்டோம். என்னத்துக்கு பிந்தினாலும் நம்ம சாப்பாட்டு விஷயத்துக்கு பிந்தக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம கேங் எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிட போயிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் இப்படி இருந்து சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சுது. பொதுவாகவே ஸ்கூலுக்கு அப்புறமா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போடு தான் டச்சில் இருப்போம். அவங்க கூட வெளியில் போவோம், பேசுவோம். ஆனால் எல்லார் கூடயுமே டச்சில் இருக்க மாட்டோம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். மனசு நிறைஞ்சிட்டு அதே மாதிரி சந்தோஷத்துக்கு குறையே இல்லை. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்பி பார்க்கும்போது இந்த நாள் எல்லாருக்குமே ஒரு கோல்டன் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ எங்களுடைய ரீயூனியன் இனிதே நிறைவு பெறப்போகுது. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை பார்த்த சந்தோஷம் இருந்தாலும் மறுபடியும் எப்போ பார்க்க போகிறோம்ன்ற ஏக்கமும் இருக்குது. ஸோ எல்லாருமே see you again தான் சொன்னோம். பிகாஸ் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் நெவர் எண்ட், they just wait for the next meeting. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.